வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட பார்க்கணும் மீம் ஷேர் சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிஞ்சிட்டு ரோல் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் சார், வணக்கம் சார். நீங்கள் கோயம்புத்தூர் மேப்பில் ஃபாலோ பண்ணுறீங்களா சார்? சாத்திட்டு அப்படி ஓரம் பண்ணல போ. வணக்கம் கோயம்புத்தூர் ப்ரோ, வாட் யூ டு ஃபார் லிவிங்? நீங்க வாழ்றதுக்கு என்ன பண்றீங்க? என்ன பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஐயால சாப்பிடுவோம்டா. நான் புரோட்டா சாப்பிடுறேன். நீங்க என்ன பண்றீங்களோ அடிக்கிற அடியில வாங்கி போயிடணும். ஆட்டத்தில் எதுவும் பண்ணா ஒரு வாழை இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், அவன் மூக்குல இருந்து வர்ற சுவாசத்தை நான் இழுக்கிறேன். இவ்வளவு கிட்ட இருக்கிறீங்க. சொல்லுங்க ஜி. ஃப்ரெண்ட் உதறப்படுதுங்க. பட்டட்டும் சொல்லுங்க ஜி. டொமேட்டோ எச்சி வருதுங்க. எச்சி விட்டு சொல்லிக்கலாம் ஜி. சொல்லுங்க ஜி. அது அப்படிதான் நிக்குது. எந்த விஞ்ஞானத்தையும் இப்படிலாம் ஒரு கண்டுபிடிப்பு வரல. ரியாக்ஷன் எல்லாம் சாதிச்சா நல்லது. மேட்டர் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஜி. இதனால எனக்கு என்ன கிடைக்குதுங்க? உடம்புக்கு தேவையான பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது. டென்ஷனா எட்டி கழுதங்கிறது கடிச்சா என்ன கடிக்கும் தெரியுங்களா? ஒரு மருத்துவ கிடக்குங்க. ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேன்? நிறைய சயின்டிபிக் பேப்பர்ஸ் இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. 200 எங்க பெரியார் இருக்கு? காட்டுங்க, proof காட்டுங்க. பார்க்க மாட்டோம். பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. மா சொல்றேன், தப்பா நினைச்சீங்க. Cute தங்கச்சி reaction. அவர் என்ன பண்ணாலும் அடிச்சா அடிச்சு தூக்கி போட்டு மெரிச்சிடுவோம். சும்மா உடனே சும்மா 4 பாரு பார்க்கறதுக்கு மில்லியன் வியூ போனா அப்படிதான் இருக்கும். என்னையா பண்றீங்க அந்த காட்டுக்குள்ள ரெண்டு பேரும்? நீங்க என்ன மானவிலா? இல்ல கட்டிக்கிட்டு நடக்கலாங்க? அடுத்த மல்லி கடையா? அவர் தலையில என்ன இப்படியே ஒரு மல்லி கடையா வந்தா உருட்டு. சின்ன பிள்ளைல இருந்து தலை நிக்காதுங்க, அதான் ப்ராப்ளம். அப்படி என்ன வியாதி? ஐயோ அது வந்து சஸ்கோசியா வியாதி. அமெரிக்கால சொல்றாங்க சார். அப்படியா? Damn, those girls are cute. Yeah? Watch this. பொண்ணு முன்னாடி மாஸ்க் எல்லாம் நினைச்சாரு. யாரும் பார்க்கலல்ல. கிரௌட் சுத்தி இருந்தது, அதனால வெளியே யாரும் பார்க்கல. கணவர் 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டிமா. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். கணவர் 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டிமா. மனைவி அது எவ்வளவு அழகா சொல்றாரு. செல்லா காசா தான் நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சிரிங்க சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அந்த கணவன் மனைவி, அது பாட்டு மாதிரியே இருக்குது பாருங்க. மீனிங் தெரியுமா? ஒண்ணுமே பண்ண தெரியாது அவனுக்கு. தற்குறினா எதுவும் தெரியாது. தற்குறினா ஒரு டேலண்டடான ஒரு பர்சனை தான் தற்குறின்னு சொல்றாங்க. தற்குறி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து பத்திரங்கள் எழுதுவாங்க, அதுல வந்து விக்கிறவங்க வாங்குறவங்க சாட்சிகள் எல்லாருமே கையெழுத்து போடுவோம் இல்லையா? கையெழுத்து போட தெரியாதவர்கள் முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா எழுத்தாணையில ஒரு கீறல் போடுவாங்க. அந்த கீறலுக்கு பெயர் தற்குறி இடுதல் அப்படின்னு பேர். அப்படியே கையெழுத்து போட தெரியாதவர்கள் கூப்பிடுறதுக்காக அந்த தற்குறி இருப்பவரை கூப்பிடுப்பா, தற்குறியை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட படிப்பறி இல்லாதவர்களை நம்ம வந்து தற்குறியை கூப்பிடவே ஆரம்பிச்சோம். நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். குறிக்கா அதான் ரீசனா இருக்கு. படிக்காதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. நீங்க தற்குறியா? நீங்க தற்குறியா? இல்லப்பா, வேற ஒருத்தர் ரோஜினி சந்ததி இணைங்க. நீங்களும் தற்குறியா இவங்களா வந்து கண்டுபிடிச்சிக்கிறது எல்லாமே பார்த்தா எங்களோட வெப்சைட்ல இருக்கு. நீங்களே தெரிஞ்சுக்கங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்களும் தற்குறியா மாறி உங்களோட தனித்திறமை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. இப்ப படிங்க. கேனயன் சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி சாதாரண கேசவனா இருந்த என்ன இவ்வளவு பெரிய கேனையன் ஆக்குறது ஐயா தான். இந்த மாதிரி பல கேனையன்களை உருவாக்கணும்னு ஐயாவை ரொம்ப வேண்டிக்கிறேன். ஆனா ரொம்ப எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா, இந்த கோயம்புத்தூர் ஆளுங்களை பார்த்து நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். அது எப்படா என்ன சொன்னாலும் நம்புறீங்க? தோணாலும் கரெக்டா உங்ககிட்ட தான் வர்றானுங்க. இது ஆக்சுவலி என்ன சார்? பப்ளிக்ல சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஒரு புலியினுடைய நிகம். ஓ மை காட். ஊருக்குள்ள கம்பீரமா சுத்தி இந்த மனுஷனை
போனா சொன்னா போலீஸ் புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. A few moments later. இதையடுத்து அவரது வீட்டுக்கு சென்று வனத்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தலைமறைவானார். வனத்துறை வலை வீசுற தேர்ந்து கிடையாது. பறிமுதல் செய்தனர். ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. ஒரு அடி கூட வாங்காம உனக்கு தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. ஐயா ஐயா எது முடியா அவரு சொல்லாம இருந்திருக்கலாம். போட்டி போட்டு அவர் பெருமை நினைச்சு சொல்லிட்டாரு. அப்போது அவரது கழுத்தில் அணிந்திருந்த புலிநகம் போட்ட செயினை வனத்துறையினர் அவரால் பறிமுதல் சும்மா செய்ததோடு பொம்மைன்னு இருக்கலாம். பாலகிருஷ்ணனையும் கைது செய்தனர். ஐயோ டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். பின்னனே செஞ்சான். நீங்க நாட்டாமையா சார்? ஏதோ சின்ன பையன் என்ன அடுப்பதுன்னு நினைச்சு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நான் வேட்டைக்கு போகல, வேட்டைக்கு போகலாம்னு ஆசை இருக்கு. பட் ஆனா மைக்கு கிட்ட வந்தா என்ன நடக்கும் அவர்கிட்ட. போனா சொன்னா போலீஸ் புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. அதனால வந்து அடிக்க போய் அடிச்சிருக்கலாம், ஆனாலும் வெளியே வந்து சொல்லிக்க மாட்டேங்கிறாரு. சார் நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க சார். உலக லெவல் ஃபேமஸ் எழுதி இருக்கியா? அப்ப இடையில வீடு பூரா பிட் பண்ணி வச்சிருக்கேன். புள்ளி மாடி அதாங்க கொம்புகளை main part. அது அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கவனிச்சுக்கங்க. பாவி பயலே மேட்ர மட்டும் எழுத்துனா போட்ட பிளான் எல்லாம் சேர்த்து தள்ளிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஆடில ஒரு பஸ் கவுந்துச்சு. இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணி டிரைவர் போய் எங்கன்னா விடுறது. ஆனா இந்த மாதிரி காமெடி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெக்ஸ் ஆகி போய் இந்த மாதிரி லாரிக்குள்ள விட்டேன்னு வச்சுக்கோங்க, அது குடும்பமே அழிஞ்சு போயிடும். ரொம்ப டேஞ்சர். அதனால அந்த மாதிரி காமெடி பண்ணாதீங்க. எனக்கு ஒண்ணு வணக்கலங்க, எனக்கு ஒண்ணு வணக்கலங்க. அதெல்லாம் சும்மா இருங்களேண்ணா. பர்ஃபெக்ட்டுங்க இது. இலைய தலையில சாப்பிடுறீங்க. எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இலைய திருப்பி போடுச்சு? இலைய திருப்பி போடியாயோ? உண்மையிலே இலைய திருப்பி போட்டா எமடி அதுக்கே தெரியுதுல அப்படியா? Hey, I've seen this one. This is a classic. இது அசிங்கப்படுத்துறீங்க நீங்க. இது கவ்வா. பெரிய சிக்னலா தானே ஆடுறாங்க. போச்சு. எவனுக்கு கிடையாது லக். அபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாருன்னா கடைக்கு விடுங்க. குட் டு see you, good to see you. Love you so much, ma'am. இவங்க எப்படி பூமியில இருக்கறாங்க? கோயம்புத்தூர் பிடிக்குமா உங்களுக்கு? டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. என்ன கேட்டாரு? எப்பறா உன்னால நிம்மதியா சோறு அவர் தெரியுமா தான் கேட்பாங்க. வேற என்ன டான்ஸ் கேட்பாங்க? ஆடுறாங்களோ அவங்களுக்கு 200 ரூபாய். 200 இதுல அவன் ஃபேன் பேஸ் வேற, bunch of retards and NPC. எங்களுக்கு ரொம்ப தாகடிக்குது. யார் தண்ணி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 200 ரூபாய். 200 ரூபாய். தண்ணி யார் தண்ணி பாட்டில் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 200 ரூபாய். வாயில பிடிக்க போல. அதாவது சில பேர் என்ன பண்றாங்க, இந்த வீடியோ அந்த கேமரா அந்த மைக் யானா தூக்கின்னு வந்துட்டா பெருமையா நம்ம பத்தி சொல்லிப்பா அப்படின்னு. இந்த மாதிரி முன்ன பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் எனக்கு நடந்துச்சு. இப்படிதான் வந்து பாலாவும் புகழானும் போய் வீட்டுல போயிட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எதாச்சும் எடுத்தது. அதனாலே ஃபைன் கட்டி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதே மாதிரி தான் எதுவும் அவருக்கு என்னன்னா யாரும் சின்ன பையன் ஏதோ கேட்கறா சரி சொல்லுவோம் அப்படின்ட்டு பயம் வரணும் அப்படின்னு கம்பீரமா சொல்லிட்டாரு. அது வச்சு செஞ்சிச்சு அவருக்கு. அது யார் தப்பு சொல்றதுன்னு தெரியல.
அவனை தப்பு சொல்கிறதா இல்லை இவர் தப்பு சொல்கிறதே தெரியல, 2 பேருமே தப்பு தான் ஆகும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்னமோ அவர் வளர்றாரு, எல்லாருக்கும் பொறாம, சீக்கிரம் வாழ்ந்துட்டான்னு அவர் மேலே வைத்து வச்சு, ஐயோ பண்ணுறது அப்படி இருக்குது. அவர் நல்லதாக பண்ணால் யாருன்னா கேட்க போகிறாங்களா? இந்த மாதிரி பெரிய பெரிய பேர் எவ்வளோ பேர் வந்து தாங்கிறாங்க. அது செய்கிற செயல் அப்படி. நான் என்ன தெரியுமா, இதோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு இங்கே இருந்து அங்கே வரைக்கும் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருக்கிறது என்னன்றது தெரியல. அது ஒன்று. சரி, இப்போ பாருங்க, போய் வாட்டர் யாருன்னா எனக்கு ஒரு தண்ணி கொண்டு வந்து 200 ரூபாய் இதுன்ட்டு அந்த காசை வச்சு ஏதோ அவங்கள ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. காசுக்காக நம்ம போய் வருவான் அப்படின்ட்டு எல்லாரையுமே ஒரு மாதிரி ஒரு மட்டம் தட்டுற மாதிரி ஒரு ஃபீல் அது ஒன்று கொடுக்குது. காசு வச்சு நிறைய விளையாடுறாரு இல்லையா, அதுதான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அவர் வளர்றாருன்னா வளர்ந்தா யாரும் பொறாமப்படுற அது இல்லை, பண்ணுற செயல் தான் இங்கே எல்லாரும் கோவம் உண்டாகுது. அந்த மாதிரி செய்யாமல் வேறு மாதிரி செய்யலாம். ஏதோ கேள்வி கேட்குறீங்க பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே தான். அதை விட்டு இந்த காசை வச்சு மக்கள் அந்த ஏழைங்கள்ட்ட அவங்கள்ட்டலாம் விளையாடிட்டு இருக்கிறது அதுதான் ஒரு மாதிரி. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது புரியுறவங்களுக்கு புரியும். இல்லை நாங்கள் அவர் வளர்ச்சி பார்த்து பொறாமப்படுறோன்னா அது நான் என்ன சொல்கிறது வேறு, புரிஞ்சுக்கிறது வேறனா அதான் அவர் நல்ல நம்ம தலை நல்லா மிளகா வச்சுட்டு அவர் பாட்டு இருப்பார், அவ்வளோதான். ஓகே, எங்கள் வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.